பிரியமானவர்களே, தீய சிந்தனையை ஏன் நம்மால் ஜெயிக்க முடியல? முதலாவது தீய சிந்தனைக்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்தால்தான் அதை ஜெயிக்க முடியும். முதலாவது ரோமர் 12ஆம் அதிகாரம் 16, 18 வசனத்தின் அடிப்படையில் தற்பெருமை தான் தீய சிந்தனைக்கு முதல் காரணம். அதாவது இந்த தற்பெருமை பிறரோடு சமாதானமாய் இருக்காது. ஏனென்றால் தன்னையே புத்திமானாக நினைத்து வாழச் செய்யும். இரண்டாவதாக லூக்கா 6ஆம் அதிகாரம் 45, 46 வசனத்தின் அடிப்படையில் தேவனை உற்சாகமாய் தேடுவாங்க, ஆனால் உத்தமமாய் தேட மாட்டார்கள். அதாவது வேத வசனத்தின்படி நடக்க மாட்டார்கள். இவர்கள் பார்வையில் நல்லாத்தான் தேவனை தேடுகிறோம் என்று சொல்லி நினைவு இருக்கும், ஆனால் இவர்களால் தீய சிந்தனையை மாற்ற இயலாது. கடைசியாக 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் அடிப்படையில் ஜெயித்த பாவத்திற்கு மீண்டும் இடம் கொடுப்பது, அதாவது பாவம் இவர்களை ஜெயித்து வாழ்வது. இதனால் இவர்களை சிந்தையை பிசாசு கண்ட்ரோல் பண்ணுவதனால் இவர்களால் பாவத்தை ஜெயிக்க முடியாது, தீய சிந்தனை ஜெயிக்க முடியாது. ஆகவே இதை சரி செய்வோம். கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.